சட்டமன்றத்தில் ஒரு கண்ணீர் அஞ்சலி கூட அவங்க செலுத்தலை இதுக்காக. இப்ப இந்த நிலைமையில கரூருக்கு போக வேண்டிய அவசியம் என்ன? எப்ப செத்து போயிட்டு அரசாங்க வேலை குத்துருவாங்கப்பா, வாப்பா செத்து போயிடலாம். சோறு தண்ணி இல்லாம படிச்சு கஷ்டப்பட்டு இருப்பாங்கல்ல, அரசாங்க வேலை வேணும் அப்படின்ட்டு, அவங்களுக்கு இவர் என்ன பதில் சொல்லுவார்? ஏப்பா சாப்பிட்டே தண்ணி குடிச்சாப்பா, திமுக 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 இதை தான் அவர் சொல்லுவார், வேற எதுவுமே சொல்ல மாட்டார். அதனால அவர் கேள்வியெல்லாம் அவர் சொல்றதெல்லாம் தவிர்த்துருங்க. லைஃப் லாங் அவங்களுக்கு அமௌண்ட் வர மாதிரி பண்ணுங்க, அரசாங்க வேலையை தர வேண்டாம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்களா மற்ற அமைச்சர்கள்லாம்? எம்எல்ஏ யாருன்னே எனக்கு தெரியாம நான் ஓட்டு போட்டேன். ஆஃப்டர் எலெக்ஷன் பல வீடியோ வந்து தெரியாதுதான். மௌன அஞ்சலி செலுத்துவோம் 41 உயிர் போனதுக்கு அப்படின்ற மாதிரியும் அவரு சொல்றாரு. இல்ல சட்டசபையில கூட கண்ணீர் அஞ்சலி செலுத்திருக்கலாம். டிஎம்கே ஏடிஎம்கே ஒன்னா ஆக போறாங்க, ஒன்னா வந்து கூட்டணி. அத வந்து எங்களுடைய தலைவர், கட்சியினுடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் அல்லது அதிமுகவினுடைய அஃபிஷியல் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சொன்னால் மட்டும் இந்த கேள்வியை எங்ககிட்ட கேளுங்க, இல்லைன்னா கேட்காதீங்க. இவங்க சொல்கிறதுக்குலாம் வந்து போகிறவங்க வந்து ஐயோ அது ரொம்ப நல்ல கூட்டணிப்பா, அருமையான கூட்டணிப்பா, அதனால் நான் வந்துட்டு பண்ணலாம் சொல்ல மாட்டாங்க. போகிற போக ஏன்னா ஒன்று அடிச்சு விட்டு போதான் செய்வாங்க. அந்த மாதிரி இது உங்களுக்கு நல்லா வாயில் அல்வா போட்ட மாதிரி இருந்தது, நல்லா மென்னுங்கன்னே சொன்னாங்க. அதனால் அதை பற்றி நான் கருத்து சொல்ல எனக்கு விருப்பம் இல்லை, அதை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது. கரூரில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வந்துடுச்சு, முதலமைச்சர் வந்து கரூருக்கு போகலாம் தடை இல்லைன்ட்டு. போகிறவர் சும்மா போகலை, அந்த 41 குடும்பத்துக்கும் அரசாங்க வேலை அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரோட தான் போறாரு. அப்ப சோறு தண்ணி இல்லாம படிச்சு கஷ்டப்பட்டு இருப்பாங்கல்ல, அரசாங்க வேலை வேணும் அப்படின்ட்டு, அவங்களுக்கு இவர் என்ன பதில் சொல்லுவாரு? நீங்களே பதில சொல்லிட்டீங்க அவங்க நிலைமை என்னன்றது. ஒவ்வொருத்தரும் கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறதுக்கு எவ்வளவோ போராடுறாங்க. 41 பேர் இறந்தாங்கன்னா அது உங்கள் கட்சி நிகழ்ச்சியில் வந்து இறந்துருக்காங்கங்க. அந்த 41 பேர் குடும்பத்துக்கு நீங்கள் என்ன செய்யணும், உங்கள் கட்சியில் மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர், கிளை செயலாளர், வார்டு உறுப்பினர், சேர்மன்னு, கவுன்சிலர் சீட்டு, எம்எல்ஏ சீட்டுன்னு கொடுங்க. அரசாங்க வேலை எப்படி கொடுக்க முடியும்? அந்த 41 பேர் வந்து நாட்டுக்காக தியாகம் பண்ணியிருக்காங்களா, இல்லை நாட்டுக்காக தங்களுடைய இன்னுயிரை வந்து நீத்திருக்காங்களா, இல்லை அவர்களுடைய குடும்பத்தினர் வந்து அந்த 41 பேர் இறந்தாங்களே அவங்களுடைய முன்னாள் அவங்களுடைய குடும்பத்தினர் யாருன்னா இராணுவத்தில் இருந்து நாட்டுக்காக செத்துருக்காங்களா, இதெல்லாம் என்ன சாதனை புரிஞ்சிருக்காங்களா? உங்கள் கட்சி நிகழ்ச்சிக்கு வந்து செத்து போயிருக்காங்க. அப்படி இருக்குமா அவங்களுக்கு நீங்கள் உங்கள் கட்சியில் பதவி தரணும், அரசாங்க பதவியில். இப்போ நான் போய் அப்போது நானும் வந்து நாளைக்கு டிவி கேல சென்ட்டு டிவி கேல நடக்கிற நிகழ்ச்சியில் வந்து செத்து போயிட்டு எனக்கு பதவி கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு செத்து போயிட்டா என்ன மாதிரி தாவேக்கால இருக்கிற இளைஞர்கள் நினச்சாங்கன்னா என்ன ஆகுறது? எப்போ செத்து போயிட்டா அரசாங்க வேலை குத்துருவாங்கப்பா, வாப்பா செத்து போயிடலாம் சொன்னால் அந்த அது நல்லா இருக்குமா? இல்லை அது எப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய விளைவை கலப்போம்? உங்க கட்சிக்கு வந்து சேர்த்துருக்காங்கன்னா நீங்க காசு கொடுங்க. ஏற்கனவே முன்னே இருந்த திமுக கவர்மெண்ட் காசு கொடுத்துருச்சு, ஒன்றிய அரசு காசு கொடுத்துச்சு, அது இல்லாமல் நீங்க காசு கொடுத்துட்டீங்க. உங்க கட்சியில பதவி கொடுங்க, நீங்க எதுக்கு அரசாங்கத்துக்குள்ள அரசாங்க? அப்ப அங்க 41 பேர் படிச்சு சோறு தண்ணி இல்லாம படிச்சு கவர்மெண்ட் வேலையே கனவா இருக்கிறவனுடைய கனவு சிதைந்து போதா இல்லையா? அந்த அடிப்படை அறிவு கூட இல்லாமல் அரசாங்க வேலைன்னு சொல்லியிருக்காரு. அதையும் இந்த மக்கள் புகழ்ந்து தள்ளிட்டு இருக்காங்க. இப்போ அந்த கட்சியிலேயே பள்ளி கல்வித்துறை அமைச்சர், அவங்களுக்கு வந்து படிப்போட வேல்யூ நல்லாவே அவங்களுக்கு வந்து தெரியும், கவர்மெண்ட் வேலைக்கு ஒருத்தவங்க எப்படி படிக்கிறாங்கன்ட்டு. அவங்க தடுத்துருக்கலாம்ல. ஏன்னா தமிழ்நாடுன்றது உங்கள் குடும்ப இது கிடையாது. உங்கள் குடும்பத்தில் ஏதாவது உங்கள் பிஸ்னஸில் பார்ட்னராக போட்டுங்க, இல்லை அதில் ஏதாவது ஷேர் ஹோல்டராக நீங்கள் மாற்றிடுங்க. அவங்கள லைஃப் லாங் அவங்களுக்கு அமௌண்ட் வர மாதிரி பண்ணுங்க, அரசாங்க வேலையை தர வேண்டாம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்களா மற்ற அமைச்சர்கள்லாம்? சொல்லலையே, அதானே எங்கள் கேள்வியாக இருக்குது, பதிலாக அதானே இருக்குது. சொல்லலையே, சொல்லியிருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது, சொல்லாமல் அமைதியாக இருக்காங்களே. இப்போ கரூரில் 41 பேர் இறந்த ஒரு விபத்து நடந்துச்சு, ஆனால் சட்டமன்றத்தில் ஒரு கண்ணீர் அஞ்சலி கூட அவங்க செலுத்தலை இதுக்காக. இப்போ இந்த நிலைமையில கரூருக்கு போக வேண்டிய அவசியம் என்ன? விஜயபாஸ்கரனுடைய ராஜினாமா, இடைத்தேர்தல் வர்றதுனால அங்கே போகிறாங்க. ஏற்கனவே 41 பேருடைய குடும்பத்தை இவர் வீட்டில் வர வச்சு பார்த்தாரா இல்லையா? திரும்பி போய் பார்க்கறதுக்கான அவசியம் என்ன? ஆனால் இன்னைக்கு இடைத்தேர்தல் வருது, அங்கே போய் திரும்பி திமுக 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 திமுகன்னு கத்தணும்ல. ஸோ அதனால இந்த ஒரு காரணத்தை வச்சுக்கின்னு அவர் அங்கே போறாரு, வாக்கு சேகரிக்க போறாரு. ஏன்னா ஏற்கனவே பார்த்துட்டாருங்க, வீட்டில் கூப்பிட்டு வச்சு பார்த்துட்டாருல. அப்படி இருக்கும் போது இவர் எதுக்கு திரும்பி அவங்கள பார்க்க போனோம்? ஏன்னா அங்கே வாக்கு சேகரிக்க போறாங்க. சம்பவம் நடந்தப்போ ஓடி போனது, இன்னைக்கு இடைத்தேர்தல்னோடனே அங்கே வாக்கு சேகரிக்க போனோம், அதனால அங்கே போறாரு.
இப்போ அங்க போயிட்டு அந்த வேலுசாமிபுரமா அந்த இடத்துல நாங்க கண்ணீர் அஞ்சலி அந்த மௌன அஞ்சலி செலுத்துவோம் 41 உயிர் போனதுக்கு அப்படின்ற மாதிரியும் அவரு சொல்றாரு. இல்லை சட்டசபையில் கூட கண்ணீர் அஞ்சலி செலுத்தியிருக்கலாம். ம். புரியுதுங்களா? இப்போ திமுகன்ற ஒரு கட்சியில் ஒரு தீர்மானம் போட்டாங்க செயற்குழு பொதுக்குழு கூடி. கட்சியை சார்ந்த யாருன்னா ஒரு நிர்வாகி சாலை விபத்துலேயே இதில் இறந்தா கட்சி நிதியிலேருந்து 10 லட்ச ரூபா கொடுப்போன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நீங்கள் உங்கள் கட்சியில் வந்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றிருக்கலாம். இல்லை வந்து சட்டசபையில் வந்து இரங்கல் தெரிவிச்சிருக்கலாம். 41 பேர் கரூரில் செத்து போனது கட்சியை தாண்டி ஒரு அசம்பாவிதம், அவங்களுக்கு நம்ம அஞ்சலி செலுத்துவோம்னு சொல்லிட்டு அப்போல்லாம் அஞ்சலி செலுத்தாதவங்க சரி கரூருக்கு இடைத்தேர்தல் வரப்போகுதுன்னு தெரியறதுக்கு முன்னாடி ஆட்சி அமைச்ச உடனே போய் செலுத்திருக்கலாம். ஏன் இப்போ அவர் ராஜினாமா பண்ணி அங்கே இடைத்தேர்தல் வரப்போகுதுன்றதுக்கோசம் இவர் அங்கே போகிறாரு, வர்றதுனால ஏன் போகிறாரு? அங்கே ஒரு கொஸ்டின் மார்க் எழுதா இல்லையா? அதுதான் இங்கே கேள்வியாக இருக்குது. இப்போ அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா கூட சொன்னார் இல்லையா, டிஎம்கே சதிதான் அந்த 41 பேர் இறந்தது, காவல்துறை அவருக்கு வேற என்னங்க தெரியும்? இப்போ தூக்கத்தில் எழுப்பி சாப்பிட்டியான்னு கேட்டால் கூட அவர் வந்து திமுக 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 அதை தான் சொல்லுவார், வேறு எதுவும் சொல்ல மாட்டார். ஏப்பா சாப்பிட்டியா தண்ணி குடிச்சாப்பா திமுக 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 இதை தான் அவர் சொல்லுவார், வேறு எதுவுமே சொல்ல மாட்டார். அதனால அவர் கேள்வியெல்லாம் அவர் சொல்கிறதெல்லாம் தவிர்த்துருங்க. கடைசியாக ஒரு கேள்வி, இப்போ டிஎம்கே எந்த இடத்துல வந்து தோத்தாங்க? ஓவர் கான்ஃபிடென்ட் வச்சுருந்தாங்களா நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படின்னு? ஏன்னா எல்லா பிரச்சார மேடைகளையுமே டிவிகே தலைவர் அவர்கள் 2 பேருக்கு தான் போட்டி, டிஎம்கே டிவிகேன்னாங்க. ஆனால் டிஎம்கே ஒரு இடத்துல கூட டிவிகேவை சொல்லலையே. அப்படி அதாவது நாங்கள் செய்த திட்டங்கள் அந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் 4 பேருமே பயனடைகிற மாதிரி திட்டங்களை கொண்டு வந்தோம். ஒரு பையனா தமிழ் புதல்வன், அதை தாண்டி நான் முதல்வன். ஒரு பொண்ணா புதுமை பெண், அதை தாண்டி நான் முதல்வன். ஒரு லேடியா மகளிர் உரிமை தொகை, விடியல் பயணம். அவங்க வீட்டில் இருக்கிறவங்க வயசானவங்களா அன்பு கரங்கள், அன்பு சோலை. அதை தாண்டி முதியோர்களுக்கு வந்து ஒரு புதுமையான வீடு, கோவில்களுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கான அறநிலையத்துறை சார்பான விஷயங்கள். புரியுதுங்களா? அந்த வேலை செய்கிறவரா தொழில் வளர்ச்சி, தொழில் கட்டமைப்பு, சாலை மேம்பாடு, இதெல்லாம் பண்ணிட்டோம். புரியுதுங்களா? இதெல்லாம் பண்ணோன்னு ஒரு நம்பிக்கையில் இருந்தோம். ஆனால் 4 பேர் இருந்தால் 4 பேருக்குமே தேவைகளை பூர்த்தி பண்ணோம். ஆனால் மக்கள் ரசிக மோகத்தால் எங்களை தவிர்த்து விட்டார்கள். புரியுதுங்களா? மித்தபடி திமுக தோல்விக்கான காரணம் எதுவும் இல்லை. தோல்விக்கான காரணம் ரசிக மோகம், இந்த திரை கவர்ச்சி, அவ்வளோதான். ஏன்னா பல பேர் சொல்கிறாங்க எம்எல்ஏ யாருன்னே எனக்கு தெரியாமல் நான் ஓட்டு போட்டேன். ஆஃப்டர் எலெக்ஷன் பல வீடியோ வந்து இப்போ கூட தெரியாதுதான். புரியுதுங்களா? அப்படி இருக்கும்போது அங்கே என்ன ஒரு ரோல் ப்ளே ஆயிருக்குன்னா திரை கவர்ச்சி தான் ப்ளே ஆயிருக்கு. அதனால தான் இன்றைக்கி திமுக வீழ்த்தப்பட்டு இருக்கிறது.